உண்மைகளை உரத்து சொல்லும் யூடிவியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் இணைந்து கொள்ளும் நான் விதுர்ஷன் பத்மநாதன். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னால் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். கடந்த 10 நாட்களில் 1645 பேர் கொரோனாவுக்கு பலி. அடுத்த 2 வாரங்கள் முக்கியமானவை. பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் எச்சரிக்கை. தனிமைப்படுத்தல் ஊரடங்கு காலத்தில் பின்பற்றப்பட வேண்டிய விதம் தொடர்பிலான வழிகாட்டல் வெளியீடு. தனிமைப்படுத்தல் காலப்பகுதியில் வருமானம் இழந்த குடும்பங்களுக்கு 2000 ரூபாய் கொடுப்பனவு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு நீதி கோரி கருப்பு கொடி போராட்டம் ஆகியவை எமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகள். கொரோனா அச்சுறுத்தலுக்கு மத்தியில் நாடுகளை திறந்து வைத்திருக்கும் அரசாங்கங்கள் இந்த சந்தர்ப்பத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஆகவே சிறிய பொருளாதாரத்தை கொண்டிருக்கும் தமது நாடும் இந்த சந்தர்ப்பத்தை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நேற்று மக்களுக்கு ஆற்றிய விசேட உரையிலேயே இதனை தெரிவித்தார். சம்பூர்ණ රට වසා දැමීම තුලින් වන බලපෑම ජනතාව තේරුම් ගත යුතුයි. கொரோனா அச்சுறுத்தலுக்கு மத்தியில் நாடுகளை திறந்து வைத்திருக்கும் அரசாங்கங்கள் இந்த சந்தர்ப்பத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஆகவே சிறிய பொருளாதாரத்தை கொண்டிருக்கும் தமது நாடும் இந்த சந்தர்ப்பத்தை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நேற்று மக்களுக்கு ஆற்றிய விசேட உரையிலேயே இதனை தெரிவித்தார். குறித்த விசேட உரையில் ஜனாதிபதி மேலும் கூறியுள்ளதாவது, நாட்டை முழுமையாக மூடுவதால் ஏற்படக்கூடிய விளைவுகள் தொடர்பாக மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது உலகில் காணப்படும் ஒரு சில நாடுகளை தவிர பொருளாதார ரீதியாக வல்லரசுகளாக இருக்கும் நாடுகள் கூட நாட்டை திறந்தே வைத்திருக்கின்றன. மேலும் உலகின் சுற்றுலாத்துறை படிப்படியாக வளமைக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறது. இந்நிலையில் நாடுகளை திறந்து வைத்திருக்கும் அரசாங்கங்கள் இந்த சந்தர்ப்பத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி வருகின்றன. ஆகவே சிறிய பொருளாதாரத்தை கொண்டிருக்கும் நமது நாடும் இந்த சந்தர்ப்பத்தை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதனை விடுத்து மீண்டும் நாட்டின் பொருளாதாரத்தை முழுமையாக சரிவடைய செய்யும் நிலைமைக்கு கொண்டு செல்லக்கூடாது என குறிப்பிட்டுள்ளார். මේ වැඩවර්ජන උද්ඝෝෂණ සඳහා සුදුසු අවස්ථාවක් නොවන බව පැහැදිලි කරුණක්. රට අරාජික තත්ත්වයට පත් කරන්නට සූදානම් වෙන්න එපා. සෞඛ්‍ය ශේෂ්ත්‍රය මෙම කරුණ දෙස එක් කෝණයකින් පමණක් බැලුවත් රජයක් ලෙස අප විදේශ ණය ගෙවීම, වැටුප් ගෙවීම, සහනාධාර ලබා දීම ආදී කටයුතු අතපසු නොකර අඛණ්ඩව පවත්වාගෙන යාමට නම් අප රටේ ඇති කුඩා ආර්ථිකය කළමනාකරණය කර ගැනීමට අපට සිදුවෙනවා. தனிமைப்படுத்தல் ஊரடங்கு விதிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று தலைநகர் கொழும்பில் அத்தியாவசிய தேவைக்காக போக்குவரத்துக்கள் மிக குறைந்த அளவில் இடம்பெற்றதுடன் ஒரு சில மொத்த வியாபார நிலையங்களும் மருந்தகங்களும் திறந்திருந்தன. இதேவேளை தனிமைப்படுத்தல் காலப்பகுதியில் தமது வருமானத்தை இழந்துள்ள குடும்பங்களுக்கு 2000 ரூபாவை வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக நிதியமைச்சின் செயலாளர் SR ஆட்டிக்கல தெரிவித்துள்ளார். நேற்று இரவு 10 மணி முதல் எதிர்வரும் 30ஆம் தேதி அதிகாலை 4 மணி வரையில் நாடளாவிய ரீதியில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டதாக சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல அறிவித்துள்ளார். இதற்கமைய எதிர்வரும் 10 நாட்களுக்கு நாடு முடக்கப்பட உள்ளது. இந்நிலையில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமலில் உள்ள காலப்பகுதியில் மக்கள் செயற்பட வேண்டிய விதம் குறித்து வழிகாட்டல்களை சுகாதார அமைச்சு வெளியிட்டுள்ளது. அந்த வகையில் அத்தியாவசிய பொருட்களை விநியோகிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதோடு சில்லறை பொருட்கள் மற்றும் வெதுப்பக உற்பத்தி பொருட்களை விநியோகிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. சகல வழிபாட்டு ஸ்தலங்கள், கூட்டங்கள், சிற்றுண்டி சாலைகள், உணவகங்கள், வாராந்த சந்தைகள், மேலதிக வகுப்புகள் என்பவற்றை தனிமைப்படுத்தல் ஊரடங்கு அமுலில் உள்ள காலப்பகுதியில் முன்னெடுக்க முடியாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சுகாதார பிரிவினர், பாதுகாப்பு தரப்பினர், விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் அத்தியாவசிய பொருட்களை விநியோகித்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு இந்த காலப்பகுதியில் அனுமதி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தனிமைப்படுத்தல் ஊரடங்கு விதிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று தலைநகர் கொழும்பில் அத்தியாவசிய தேவைகளுக்கான போக்குவரத்துகள் மிகவும் குறைந்த அளவில் இடம்பெற்றதுடன் ஒரு சில மொத்த
மொத்த வியாபார நிலையங்களும் பாமசிகளும் திறந்திருந்தன. இதேவேளை தலைநகரின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு அனுமதியற்றவர்களின் போக்குவரத்துகள் கண்காணிக்கப்பட்டதுடன் விசேட அதிரடிப்படை குழுக்கள் மோட்டார் சைக்கிள்களில் பயணித்து அங்கங்கே வீதி தடைகளை போட்டு வாகனங்களை திடீர் சோதனை நடவடிக்கைகளிலும் உட்படுத்தியதை அவதானிக்க முடிந்தது. இதேவேளை வவுனியா மாவட்டத்தை இறுக்கமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. எனவே மாவட்டத்தின் மருந்தகங்கள், எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் என்பன திறக்கப்பட்டுள்ளன. மேலும் விவசாயிகள், வைத்திய தேவைகள் என்பவற்றுக்கு செல்வதற்கு பாதுகாப்பு பிரிவினர் அனுமதி வழங்கி வருவதுடன் போலீசார் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். மன்னார் மாவட்டத்தில் அத்தியாவசிய தேவையை தவிர்த்த ஏனைய செயற்பாடுகள் முடங்கியுள்ளது. அரச தனியார் போக்குவரத்து சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளதுடன் வர்த்தக நிலையங்கள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளன. எனினும் நடமாடும் அத்தியாவசிய சேவை இடம்பெற்று வருகிறது. மீனவர்கள் கடற்தொழிலுக்கு சென்றுள்ளனர். மேலும் மருந்தகம், வைத்தியசாலை, எரிபொருள் நிரப்பு நிலையங்களின் செயற்பாடுகள் வழமை போல் இடம்பெற்று வருகிறது. கிளிநொச்சி மாவட்டத்தில் அமைதியான நிலையில் தற்பொழுது காணப்படுகிறது. போக்குவரத்து மிகவும் குறைவாக காணப்படுவதுடன் அத்தியாவசிய தேவைகள் மாத்திரம் இடம்பெறுகிறது. ஏனையின் வீதியுடனான இணைந்த வீதிகள் அனைத்தும் படையினர் நிறுத்தப்பட்டு நடமாட்டத்தை கட்டுப்படுத்தி வருகின்றனர். யாழ் மாவட்டத்தின் வடமராட்சி, பருத்தித்துறை நகர் மற்றும் நெல்லையடி நகர் என்பன சன நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. ஒரே ஒரு மருந்தகம் மட்டும் பருத்தித்துறையில் திறந்த நிலையில் காணப்படுவதுடன் நெல்லையடி மற்றும் பருத்தித்துறை நகர்களில் உள்ள வெதுப்பகங்கள் திறந்து காணப்படுகிறது. ஆனால் ஊர்திகளில் நடமாடும் வியாபாரம் மட்டுமே இடம்பெறுகிறது. இந்நிலையில் ஊரடங்கு அமுல்படுத்தப்பட்ட பின்னர் இரத்தினபுரி நகர் இவ்வாறு காட்சியளித்தது. இரத்தினபுரி மக்கள் தாங்கள் வீட்டிலேயே தங்கியிருந்து வருகிறார்கள். அதே போன்று இரத்தினபுரியில் அரசாங்கத்தால் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்துவதற்கு முன்பாகவே இரத்தினபுரியில் வியாபார சங்கம் மற்றும் இரத்தினபுரி மாநகர சபை சேர்ந்து இரத்தினபுரியில் உள்ள வியாபார தலங்கள் 19ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை ஏற்கனவே மூடப்பட்டுள்ளது. இந்நிலையில் மலையகம், பெருந்தோட்ட நகரங்களில் இயல்பு நிலை ஸ்தம்பிதமடைந்துள்ளது. நகரையும் அதனை அண்மித்த பகுதிகளிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. போலீசார் ரோந்து நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். காலப்பகுதியில் மருந்தகங்கள் திறப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் அத்தியாவசிய தேவைகள் முன்னெடுப்பதற்கு இடமளிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கை மீறி முற்பட்ட சிலர் போலீசாரினால் கடுமையாக எச்சரிக்கப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டனர். அத்துடன் முகக்கவசம் அணியாமை உட்பட தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறிய சிலரும் கைது செய்யப்பட்டனர். மலையக நகர் பகுதிகளில் இவ்வாறு முடக்கப்பட்டிருந்தாலும் தோட்ட பகுதிகளில் இயல்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. தொழிலாளர்கள் வேலைக்கு சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை மாவட்டம் கந்தளாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் ஊரடங்கு நேரத்தில் கடைகளில் வியாபாரம் 6 பேர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளதாக கந்தளாய் போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர்கள் ஹோட்டல், கோழியிறைச்சி கடை, வெதுப்பகம், சில்லறை கடைகளை திறந்து வியாபாரம் செய்துள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். அதே நேரம் தேவையில்லாமல் பாதைகளில் போக்குவரத்து செய்தோர் மற்றும் வாகனங்களில் சென்றோரையும் போலீசார், இராணுவத்தினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் மக்களின் நடமாட்டம் குறைவாக காணப்படுகிறது. இதனால் திருகோணமலை மாவட்டம் கிண்ணியா பகுதி மக்கள் சட்டத்தை மதித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஊரடங்கு சட்டம் காரணமாக அம்பாறை மாவட்டத்திலும் கல்முனை பிரதான நகரம் இன்றைய தினம் இவ்வாறு உறங்கி போய் கிடந்தன. இதேவேளை கல்முனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்முனை, நட்பெட்டி முனை, மருதமுனை, சாய்ந்தமருது, பாண்டிருப்பு, பெரிய நீலாவணை போன்ற பிரதேசங்களில் வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டு பொதுமக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி போய் காணப்படுகிறது. போலீசார் பிரதான வீதிகளில் விசேட வீதி சோதனை நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றனர். அத்தியாவசிய தேவைகளுக்கான அனுமதி பத்திரத்தோடு பயணித்தவர்கள் மாத்திரம் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் ஏனையோர் திருப்பி அனுப்பப்படுகின்றனர். தனிமைப்படுத்தல் விதிகளை மீறியமை தொடர்பில் இன்று சனிக்கிழமை காலை 6 மணியுடன் நிறைவடைந்த 24 மணித்தியாலத்துக்குள் 186 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதற்கமைய கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி முதல் இதுவரையில் 55,842 பேர் தனிமைப்படுத்தல் விதிகளை மீறியமை தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இவை தவிர்த்த மேல் மாகாணத்தில் வெளியேறும் மற்றும் மேல் மாகாணத்துக்குள் வாகனங்கள் பிரவேசிக்கின்ற 12 இடங்களில் 735 வாகனங்களும் அவற்றில் பயணித்த 1261 நபர்களும் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளனர்.
இதன் பொழுது மாகாணங்களுக்கிடையில் போக்குவரத்து கட்டுப்பாடுகளை மீறி மேல் மாகாணத்திலிருந்து வெளியேறுதல் அல்லது மேல் மாகாணத்துக்குள் பிரவேசிக்க முற்பட்ட 191 வாகனங்களில் பயணித்த 471 நபர்கள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர். எனினும் போலீசாரின் சோதனைகளின் பின்னர் 787 வாகனங்களில் பயணித்த 1437 பேருக்கு மேல் மாகாணத்துக்குள் செல்ல அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. இதேவேளை தனிமைப்படுத்தல் காலப்பகுதியில் தமது வருமானங்களை இழந்துள்ள குடும்பத்தினர்களுக்கு 2000 ரூபாவை வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக நிதி அமைச்சின் செயலாளர் SR ஆட்டிக்கல தெரிவித்துள்ளார். இந்த திட்டம் திங்கட்கிழமை நடைமுறைப்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த காலங்களில் ஊரடங்கு விதிக்கப்பட்ட பொழுது 5000 ரூபாவை அரசாங்கம் நிவாரணமாக வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சில மருந்து பொருட்கள் மற்றும் மருந்து உபகரணங்களில் அத்தியாவசிய சில்லறை விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு அதிவிசேட வர்த்தமானி ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கமைய 2019 ஆண்டு மே மாதம் 15ஆம் தேதி வெளியிடப்பட்ட அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலை இவ்வாறு திருத்தப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளது. அத்துடன் மருந்து உபகரணங்களில் விலைகளில் திருத்தப்பட்டுள்ளதாகவும் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறு 60 வகையான மருந்து பொருட்களுக்கு 4 வகையான வைத்திய உபகரணங்களுக்கும் அதிகபட்ச சில்லறை விலை நிர்ணயிக்கப்பட்டு சுகாதார அமைச்சினால் விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் பதிவாகிய அதிகூடிய கோவிட் மரணங்களுடைய எண்ணிக்கை நேற்று பதிவாகியது. இதேவேளை தனிமைப்படுத்தல் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையிலும் தடுப்பூசி ஏற்றும் செயற்திட்டம் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி பதிவாகிய கோவிட் மரணங்களுடைய எண்ணிக்கை 195 ஆகும். இது நாட்டில் பதிவாகிய அதிகூடிய கோவிட் மரணங்களுடைய எண்ணிக்கையாகும். இதன் மூலம் இந்த நாட்டில் பதிவாகியுள்ள மொத்த கோவிட் மரணங்களுடைய எண்ணிக்கை 6985 பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 3839 கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் நாட்டில் தற்போது கோவிட் தொற்றுக்குள்ளான மொத்த தொற்றாளர்களின் எண்ணிக்கை 3,81,812 உயர்வடைந்துள்ளது. இதேவேளை தனிமைப்படுத்தலை நிறைவு செய்தவர்கள் மற்றும் தொற்று குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 3,20,810 என தொற்றுநோய் விஞ்ஞான அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை எதிர்வரும் 2 வாரங்களில் நாட்டில் கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. நாட்டில் கோவிட் பரவலடைய ஆரம்பித்த காலம் முதல் நாளொன்றில் பதிவான அதிகூடிய தொற்றாளர்கள் மற்றும் மரணத்தின் எண்ணிக்கை நேற்று பதிவாகியுள்ளது. தற்போதைய நிலைமைக்கு அமைய எதிர்வரும் காலங்களில் கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும். தனிமைப்படுத்தல் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ள போதிலும் கோவிட் தடுப்பூசி வழங்கும் வேலை திட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என ராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் 2ஆம் டோஸை பெற்றுக்கொள்ளவுள்ளவர்கள் தங்களது பகுதியில் தடுப்பூசியினை செலுத்திக் கொள்ள முடியும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை சுகாதாரத்துறையின் அனைத்து ஊழியர்களுக்கும் கோவிட் தடுப்பூசியின் 3வது டோஸ் பெற்றுக் கொடுக்க இணக்கம் காணப்பட்டுள்ளது. சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் மற்றும் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்துக்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இந்த இணக்கம் காணப்பட்டுள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. தற்போதைய கோவிட்-19 வைரஸ் பரவல் காரணமாக சுகாதார பிரிவினர் அதிகளவில் தொற்றுக்குள்ளாகும் நிலை காணப்படுகிறது. இதன் காரணமாக அவர்களுக்கு 3வது டோஸ் தடுப்பூசியை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு அந்த சங்கம் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்திடம் கோரிக்கையை முன்வைத்துள்ளது. 2வது தடுப்பூசியை பெற்று 5 மாதங்களின் பின்னர் 3வது டோஸ் தடுப்பூசியை பெற்றுக் கொடுக்க இதன் போது இணக்கம் காணப்பட்டுள்ளது. உலக சுகாதார ஸ்தாபனத்தின் இலங்கைக்கான பதிவிட பிரதிநிதிக்கும் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்லவுக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று நேற்று நடைபெற்றது. புதிய சுகாதார அமைச்சராக கெஹலிய ரம்புக்வெல்ல பதவியேற்றதன் பின்னர் உலக சுகாதார ஸ்தாபனத்தின் பிரதிநிதி ஒருவரை சந்திப்பது இதுவே முதல் தடவையாகும். இதன்போது நாட்டில் தடுப்பூசி செலுத்தும் செயற்பாடுகள் பாராட்டத்தக்கதென உலக சுகாதார ஸ்தாபனத்தின் இலங்கைக்கான பதிவிட பிரதிநிதி அலாகா சிங் தெரிவித்துள்ளார். அத்துடன் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் கலந்துரையாடி ஆக்சிஜன் விநியோகித்தல் குறித்தும் கவனம் செலுத்துவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் நீதி நிலைநாட்டப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று அனைத்து வீடுகளிலும் கருப்பு கொடியை ஏற்றுமாறு பேராயர் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் நீதி நிலைநாட்டப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று அனைத்து வீடுகளிலும் கருப்பு கொடியை ஏற்றுமாறு பேராயர் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். ஞாயிறு தாக்குதலுக்கு காரணமானவர்கள் மீது எடுக்கப்பட்டுள்ள சட்ட நடவடிக்கை திருப்தி அளிக்கவில்லை என கடந்த ஜூலை மாதம் 19ஆம் தேதி கத்தோலிக்க திருச்சபை ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தது. அதன் அடிப்படையில் தாக்குதலுக்கு காரணமானவர்களை இதுவரையில் இனங்காண அரசாங்கம் தவறிய காரணத்தினால் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி இன்று நாடு முழுவதும் கருப்பு கொடி ஏற்ற கத்தோலிக்க திருச்சபை முடிவு செய்துள்ளது. அத்துடன் இரவு 7 மணி முதல் 8 மணி வரை தங்கள் வீடுகளிலிருந்து ஜெபமாலை ஓதி பிரார்த்தனை செய்யுமாறும் கத்தோலிக்க திருச்சபை வேண்டியுள்ளது.
இதேவேளை அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் மூதூர் தொகுதிக்கான கொள்கை பரப்பு செயலாளரும் கிண்ணியா நகர சபையின் உறுப்பினருமாகிய MM மஹதி அவர்களால் கிண்ணியாவில் கருப்பு கொடிகள் ஏற்றும் நிகழ்வு நடைபெற்றது. கருப்பு நிற ஆடை அணிந்து கொடியேற்றிய பின் அவர் வழங்கிய செவ்வியில் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட கிறிஸ்தவ சமூகத்திற்கும் அநியாயமாக குற்றவாளி கூண்டில் ஏற்றப்பட்ட முஸ்லிம் சமூகத்திற்கும் கைது செய்யப்பட்ட தலைமைகளுக்கும் உரிய நீதி கிடைக்கப்பெற வேண்டும். உண்மையான சூத்திரதாரிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். குற்றவாளிகளை தண்டிக்கப்பட வேண்டும் என்ற பல கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டத்திற்கு தாமும் ஒத்துழைப்பு வழங்குவதாக அவர் கூறினார். நிச்சயமாக இந்த அரசாங்கம் உண்மையான குற்றவாளிகளை வெளிக்கொண்டு வர வேண்டும். இந்த குற்றம் சுமத்தப்பட்ட முஸ்லிம் சமூகம் விடுதலை செய்யப்பட வேண்டும். அவ்வாறு அதன் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட முஸ்லிம் தலைவர்கள், ஆன்மீக தலைவர்கள் எல்லோரும் விடுதலை செய்யப்பட வேண்டும். அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல நூறு உயிர்களை காவு கொண்டது, அதே போல காயப்படுத்தினார்கள், அங்கவீனமாக இருக்கின்றார்கள். அந்த கிறிஸ்தவ சமூகத்துக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும். அவர்கள் இதன் தாக்கத்தினை உணர வேண்டும். இந்த சமூகம் விடுதலை செய்யப்பட வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கின்றேன். இத்துடன் நமது செய்தி அறிக்கைகள் யாவும் நிறைவடைந்தன. மீண்டும் எமது பிரதான செய்தி அறிக்கையினை நாளை இரவு 7:30 மணிக்கு எதிர்பாருங்கள். அதுவரை UTVN நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.